எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். 11 மாதத்தை கடந்தோம். இந்த 12வது மாதத்தில் இந்த நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையின் நிலைகளை சற்று பின்னோக்கி பார்த்தால், திரும்பி பார்த்தால் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். பயந்து போய், உடைந்து போய், இதயம் நொறுங்கி போய் வாழ்க்கையில் காணப்பட்ட இருளான அனுபவங்கள் உங்களை தாக்கின போது எப்படி தப்புவித்து கொள்ளுவது என்கிற நிலையில் போராடி கொண்டிருக்கிற நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். முன்பு குறிப்பிட்டேன். சங்கீதம் 18 வசனம் 28. இங்கே இந்த முறை அதிகமாக தாவீதை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னு விரும்புகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். 2 சாமுவேல் 22:29 குறிப்பிடப்பட்ட வார்த்தை நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் என் விளக்கு, அவர்தான் என் வெளிச்சம் என்று. ஆனால் இந்த இடத்தில் அவரே சொல்லும்போது, சங்கீதமாக பாடலாக அவர் உச்சரிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? என் விளக்கை ஏற்றுவார். என் வாழ்க்கை, என் தீபம் அணைந்து கொண்டிருக்கிறது. என் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. என் நம்பிக்கை மறைந்து கொண்டிருக்கிறது. என் அழைப்பிலே நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். சூழ்நிலையை பார்த்தால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படியென்று வைத்து கொள்ளுவோம். ஆனால் அந்த நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். விளக்கை ஏற்றுகிறார். ஒரு விளக்கு இருக்கும்போது அதை வச்சிங்கன்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அதிலிருந்து வெளிச்சம் வர வேண்டுமானால், அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரயோஜனப்பட வேண்டுமானால், அதை இன்னொரு நபர் வந்து அதில் இருக்கிற துருபிடித்த காரியங்களை அகற்றிவிட்டு, அதில் எண்ணெய் ஊற்றி, அதில் தீக்குச்சி எடுத்து அதை கொளுத்தினால்தான் அந்த ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும், பிரயோஜனமாயிருக்கும். அதை போலதான் ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிற இந்த தாவீது, அவர் வாழ்க்கையானது அப்படியே இருளடைந்த நிலை போல அழுத்தப்பட்டு கொண்டிருக்கும்போது அவருக்கு நம்பிக்கை வந்தது. என்ன சொல்லுகிறார்? நான் கடைசி வரை இதே பாதையில் போகப் போவதில்லை, நான் கடைசி வரை இப்படியே வாழப்போவதில்லை. ஏனென்று சொன்னால், என் விளக்கை அவர் ஏற்றுவார், என் ஆத்துமாவை அவர் பிரகாசிக்க வைப்பார், என் ஆவியை அவர் உயிர் பெற வைப்பார், என் சரீரத்தை, சோர்ந்து போன பலவீனமான எனது சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் எவ்வளவு இறங்கி அவர் வேலை செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால்தான் அவர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் செய்கிற தேவன். அவர் செஞ்சாதான் அடுத்த வெளிச்சமாய் மாறுவது எதற்கு? தனக்காக அல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 1 வசனம் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் யார்? வானத்தை படைத்தவர், பூமியை சிருஷ்டித்தவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கும்போது, ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை மனையும் போது அது ஓட்டையாயிடணும், அது உடஞ்சி போயிடணும், அது பிரயோஜனப்படக்கூடாது, தூக்கி எறியணும். அப்படியே யோசித்து பண்ணுவாங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மண்ணை எடுக்கிறார்கள், மிதிக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க.
அதில் பிரயோஜனம் உண்டாகணும், 2 வேலை வரக்கூடாது என்பதான் யோசிப்பாங்க. தெளிவாக அதை யோசித்து தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன், உண்மையுள்ள தேவன், மெய்யான தேவன், வானத்தை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன், மற்ற அந்த பூமி எல்லாவற்றையும் பார்த்து அதை ஒழுங்கி நம்ம பிரயோஜனமற்று கண்டிப்பாக செய்ய மாட்டார். இந்த இடத்துல ஒரு சத்தியம் இருக்குது. அதை நாம் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். இந்த ஆதியாகமம் 1 அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 3ஆம் வசனத்துக்கும் இடையில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருப்பதாக கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதில். அப்போது ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்த பிறகு கீழே சொல்கிறாரு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வானம் பூமி மேலே, வானம் மேலே, பூமி கீழே, ஆனால் இடையில் அதற்கு ஆழத்தில் இருள் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி இருள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார் பாருங்க. அதான் தேவன். தாவீது சொல்கிறாரு, என் தேவன் என் விளக்காய் இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையை, இருளை வெளிச்சமாக்குவார். இப்போ ஒரு இருள் வந்துச்சு. இங்கே மனுஷனால் வந்த இருள் அல்ல, தேவனே கொடுத்த இருள் அல்ல. ஒருவேளை இருளுக்குரிய வெளிச்சம், இருளுங்கிற நிலைமை இதை உருவாக்க வேண்டும் என்கிற இரவுக்கு இரவு பகல் அப்படிங்கிற காரியத்துக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் இருள் வந்ததற்கு காரணம் ஒரு கீழே தள்ளப்பட்ட தூதனுடைய, தேவனால் தள்ளப்பட்ட ஒரு தூதன், அவனால் ஏற்பட்ட காரியம் என்றுதான் அதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். எப்படியோ இருள் வந்துவிட்டது. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின போது வார்த்தையாகிய தேவன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 104ஆம் சங்கீதத்தின் 30ஆம் வசனம் கூட நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் இந்த இடத்துல அசைவாடின ஆவியானவரை குறித்து கூடுதலாக ஒரு வார்த்தையை சங்கீதகாரன் சொல்லுகிறார் பாருங்கள். 104ஆம் சங்கீதத்தின் 30ஆம் வசனத்தில், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஏற்கனவே அங்கே பார்த்தோம், பூமி உண்டாக்கப்பட்டது, வானம் உண்டாக்கப்பட்டது, இருள் கூட வந்து விட்டது. அப்புறம் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்போ ஆவியானவர் என்ன செய்தார் என்றுங்க அதை குறித்த ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ஆவியை நீங்கள் அனுப்புனீங்க, அது சிருஷ்டிக்கப்படும், நீ பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். எனவே பிரியமானவர்களே, அந்த தேவன் எங்கெல்லாம் இருள் இருக்கோ, இருளுக்கு சொந்தக்காரர் தேவன் அல்ல, ஆனால் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறவர். இப்போ இன்றைக்கு 2வது இந்த ஒரு இருள் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? நீங்கள் ஒருவேளை இருளின் நடுவில் பயணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் சங்கீதகாரன் சொன்னதைப் போல என் இருள் மாறும், அவர் எனக்கு வெளிச்சம் தருவார் என்பதைப் போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தின் பாதையில் நடத்தி, வெளிச்சம் என்பது சந்தோஷம், வெளிச்சம் என்பது விடுதலை, வெளிச்சம் என்பது மனமகிழ்ச்சி, வெளிச்சம் என்பது ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட நன்மைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு தந்து நடத்த வல்லவர். இருளான சூழ்நிலையை கண்டு கலங்காதீர்கள். உங்களுக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் உண்டு. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தரை நம்பி வாழுங்கள். தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன்.